ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கியூட் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இவ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட அக்கா. நேம் வந்து இசிகா. என்னோட பொண்ணு. ஏஜ் வந்து இந்த செப்டம்பர் 20 வந்தா 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இசிகா எல்கேஜி படிச்சிட்டு இருக்கா. ஸோ இசிகாவோட வீடியோஸ்லாம் நெறையா வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து இஷிகா வந்து நேபாள்ல இருக்கா. ஸோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. அந்த பிங்க் கலர் டீ ஷர்ட் போட்ட பொண்ணு வந்து நெய்பர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ, அவங்களோட பொண்ணு. ரெட் கலர் டீ ஷர்ட் போட்டது வந்து என்னோட கூட பிறந்த அண்ணனோட பொண்ணு. ஸோ, ஒரு கியூட்டான வீடியோ. எங்க வீட்டு பின்னாடி ஒரு ரோடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, அங்க வந்து விளையாடுறாங்க. அக்கா பையன் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். இசிகாக்கும் அதுக்கப்புறம் ரிஷப்க்கும் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து கேப்பு. ஸோ டெய்லியும் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப பாசமாக வந்து தம்பிக்கிட்ட பேசுவா. ரிஷப்பும் நல்லா க்யூட்டாக ஸ்மைல் கொடுப்பான். இசிகாவுக்கு வந்து அவங்க டேடி வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சைக்கிள் ஓட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக விளையாண்டுட்ருக்கா. அந்த குட்டி பையன் வந்து இசிகாவோட கிளாஸ்மேட் நினைக்கிறேன். இசிகா வந்து ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தாத்தா பாட்டி சொல்கிற பேச்சே கேட்கறதில்ல. தாத்தாக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவா. பாட்டிக்கு வந்து பயப்படுறதே இல்லை. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஷிகா பாப்பா வந்து பிறந்தது இங்கே தான். ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் இங்கே தான் இருந்தா. அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்கூல் அட்மிஷன் பண்ணுற டைமில் வந்து நாங்கள் நேபாள் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். நேபாளுக்கு போன வீடியோலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நேபாளில் வந்து எங்கள் வீடு வந்து வில்லேஜ் சைடு தான். ஸோ அங்கே வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ணுவாங்க. நெல், கோதுமை, அதுக்கப்புறம் கடுகு இந்த மாதிரி திங்ஸ்லாம் நல்லா விளையும். பட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேபாளுங்கிறது ஒரு மலைப்பகுதி, இமாலய பகுதின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அங்கே இருக்குது, நேபாளில் வந்து அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. பட் நாங்கள் வந்து ஒரு சிட்டி சைடு வந்து தங்குறோம். சிட்டியில் வந்து வில்லேஜ் அந்த மாதிரி இடத்துல தான் தங்குறோம். நேபாளுங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்ம இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியிலேருந்து 1 நைட்டு 6:00 பஸ் ஏறினோன்னா மார்னிங் 6:00 வந்து நேபாளுக்கு வந்து போய் சேர்ந்துடலாம். ஒன்றும் வீசாலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. நேபாளோட கேபிட்டல் வந்து காட்மாண்டு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.